அடுத்ததாக நமது சீனியர் டெபுட்டி ப்ரொடக்ஷன் மேனேஜர் திரு ஜெயக்குமார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். இன்றைக்கு நடைபெறும் விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து திரு நடராஜ் அவர்கள் 59வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் இந்த வேளையில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நான் தொடங்குகிறேன். திரு நடராஜ் அவர்கள் 1900 காலையில் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் அவருடைய சில விவரங்களை எல்லாம் கொடுத்தார். அப்போது சொல்லிக் கொண்டிருக்கும் போது பழைய நினைவுகளை எல்லாம் நினைவு கூர்ந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அவர் 1980 இந்த கம்பெனியில் நான் முதலில் ஒரு கேஷுவல் லேபர் மாதிரி தான் வந்து சேர்ந்தேன். அந்த சமயத்தில் அவர் திரு பாஸ்கல் போஸ்டல் அவர்கள் இருந்த சமயத்தில் அவரோடு நான் சேர்ந்து தொழிலாளர் என் பணியை ஆரம்பித்த முதல் வேலையை ஆரம்பிக்கும் போது முதலில் ப்ரொடக்ஷன் சைடோ அந்த சைடெல்லாம் எந்த வேலையும் நான் ஆரம்பிக்கவில்லை. கல் மண்ணிலிருந்து இது செங்கல்லிருந்து சுமந்து தான் இந்த கம்பெனியை பேஸ் லெவலில் இருந்து நான் என்னுடைய பணியை ஆரம்பித்தேன். அவர்கிட்ட பேசி கொண்டிருக்கும்போது சொல்லி கொண்டிருந்தார். காலையில் இந்த இடத்தில் கல்கள் இருக்கும், அதை தூக்கி அங்கே போடு என்பார் எம்டி. அங்கேருந்து ஈவினிங் வேறு இடத்தில் தூக்கி போடு என்பார். இந்த மாதிரி வேலைகள் தான் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். இதே நான் 4-5 மாதங்கள் போன பின்னாடி திருப்பியும் எம்பிகள் பேசி கொண்டிருக்கும் போது எங்களுக்கு எந்தவித பதவியும் கரெக்டாக கொடுக்காமல் இதே மாதிரி சென்று கொண்டிருந்தது. திருப்பி அவர் சொல்லும் போது உங்களுக்கு கொடுப்போம், கரெக்டான சரியான தருணத்தில் உங்களுக்கு கொடுப்போம் என்று அவர் உறுதியளித்திருந்தால் அதே மாதிரி அடுத்த 1 மாதத்தை எங்களுக்கு பர்மனன்ட் செய்து எங்களுக்கு வேலை வாய்ப்பை அளித்தார், உறுதி செய்தார். அப்பொழுது 250 ரூபாய் சம்பளத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையை இங்கே ஆரம்பித்தேன். அப்பொழுது 225 வாட் பிளிங்கெட் ஷாப் என்ற 225 ரூபாய் சம்பளத்தில் அவர் ஆரம்பித்தார் என்று அவர் தெரிவித்துக் கொண்டிருந்தார். அதன் பிறகு சிறிதாக முதலில் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது எம்டி அவர்கள் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஆர்டினரி தண்ணீரை பாட்டில் நிரப்பி தான் எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்டு பேக்கிங் லைனுக்கே வந்தோம். அந்த மாதிரி அந்த பழைய நினைவுகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கொண்டிருந்தார். அதன் பிறகு ஒவ்வொரு பதவியாக வைத்தார். அவருடைய உச்சபட்ச பதவியாக அவர் வந்து யூனியனில் தேவையான பதவிகளை வைத்து கொண்டு அந்த சமயத்தில் சிறப்பாக மேனேஜ்மெண்ட் சைடும் அதே சமயத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் சைடும் 2 பக்கமும் பேலன்சிங்காக இருந்து எல்லாவித பேச்சுவார்த்தைகள் அவர் நடத்தும் பொழுதும் மேனேஜ்மெண்ட்டுக்கு தொந்தரவு வராத அதே வகையிலும் அதே சமயத்தில் தொழிலாளர்கள் வகையிலும் பாதிப்பு ஏற்பாடு வகையிலும் 2 பக்கம் பேலன்சிங்காக பார்த்து அவர் எதுவும் பேசி நிறையா நன்மைகள் ஸ்ரீராம் குறிப்பிட்டபடி நிறையா நன்மைகளை அவர் கொண்டு வந்திருக்கார். இன்னொன்று, அவர் எந்தவித கருத்துக்களை சொல்லி வரும்போதும் தேவையான ஆதாரத்தோடு தான் கொண்டு வந்து கொடுப்பார். அதில் மறுப்பேதும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். மீறி ஏதாவது கொண்டு வந்த கருத்துக்களில் ஏதாவது ஒப்பீனியன் வேறு ஏதாவது மாற்றம் இருந்தாலும் அதில் தயங்காமல் ஏற்றுக்கொள்வார். எந்த டைமில் ஆமாம் நீங்கள் சொன்னதும் சிலதில் மாற்று கருத்து இருக்குது, இது இதுவும் நம்ம நடைமுறை சிந்திக்க வேண்டியது தான், இதுவும் கரெக்ட் என்று பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு அதை வேண்டாம் இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பெருந்தன்மையான மனப்பான்மை எந்த டைமுக்கும் அவருடைய சிறப்பான குணத்தையும் அதுவும் ஒன்று. நான் சொன்னது தான் என்று எப்பயுமே பிடிவாதமாக இருந்தது கிடையாது. தேவையும் மேனேஜ்மெண்ட் சைடும் இது சைடும் எது தேவையோ எந்த இது கொண்டு சென்றால் அது கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்குமோ அந்த வழியில் அவர் பேலன்ஸ் செய்து நிறைய நன்மைகள் அவர் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு 35 வருட காலங்கள் வாடக்ஸ் பார்மசூட்டி அவருடைய பணியை நிறைவு செய்திருக்கிறார். ஸோ இதற்கு மேல் அவர் ஓய்வு இல்லை. அவருடைய மீதி இருக்க காலங்கள் இங்கே நம்மிடையே படி புரியாவிட்டாலும் எப்போதுமே வாடக்ஸ் அவர் நம்மளை பார்ப்பார், நாமளும் அவரை பார்க்கலாம். மீதி இருக்கிற காலங்களில் அவருடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபு பீஸ்ஃபுல்லாகவும் எல்லா வளத்துடனும் செல்வத்துடனும் நோய் நொடியில வாழ்க்கை பெற்று அவர் சிறப்புடன் அமைய வேண்டும் என்பதை கருணை பிரார்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ள இந்நாள், ஏன்னா உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி எழுப்பாங்க. இந்நாள் தலைவரும்
நம்மளுடைய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் நமது தொழிற்சங்கத்தின் கண்மணிகளும் ரிட்டையர்ட் ஆகி சென்ற தொழிலாளர் வர்க்கமும் இங்கு நமது அன்பை ஏற்று வந்திருக்கும் மிஸ்டர் ஜெயக்குமார் அவர்களும், ரெட்டி அவர்களும், சங்கர் அவர்களும், ராஜேஷ் அவர்களும், வெங்கட்ராமன் அவர்களும் அனைவருக்கும் மூலமாக எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஆரம்ப காலத்திலே பாஸ்கல் இந்த நிறுவனத்தை வாங்கும் பொழுது உமாபதியிடமிருந்து வாங்கினார். உமாபதி என்றால் ஆனந்த் தியேட்டர் ஓனர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சாந்தி தியேட்டருடைய பழைய ஓனர். சாந்தி தியேட்டர் என்று வைத்த காரணத்தால் சிவாஜி கணேசன் அவருடைய மகளுக்கு சாந்தி என்று வைத்தார். அவரிடமிருந்து 9 லட்சத்துக்கு வாங்கினார். 9 லட்சம் அன்றைய காலத்தில் பெரிய அமௌண்ட். இதை வாங்கி கல் மணல்லாம் எங்களை, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 பேர் தான், சாம்ராஜ்குமார், ஜோசப், விஜயகுமார்லாம் எனக்கு அப்புறம் லோகநாதன், ஜோசப், ஒரு சில பேர் தான், ஜோஷி, ரெண்டு பாயும் ஒரு 10, ஒரு சில குறிப்பிட்ட கொஞ்சம் பேரை தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தார். அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது பாகிஸ்தானில் வைத்த பேர் தான் சூக்கமணிக்கு வைக்கிறார். பாகிஸ்தானில் வாட் பெல்கின்சாப் என்ற கம்பெனியில் 225 ரூபா சம்பளம் அப்படின்னு போட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எம்டி பாஸ்கல் போஸ்டல் கையெழுத்து போட்டு எங்களுக்கெல்லாம் கொடுத்தார். ஃபஸ்ட்டு வரும்பொழுது எங்களுக்கு ப்ரொடக்ஷன் கிடையாது. லைசன்ஸ் தருவதற்கு சம்திங் எதிர்பார்த்தாலும் என்னென்னமோ எதிர்பார்த்தாரு. ஏனென்றால் தமிழ்நாட்டு அதிகாரிகள், அதாவது லஞ்ச ஒழிப்பிலே தான் போய்கிட்டு இருக்கிறது ஆட்சியே. ஆகையினால் மறுபடி 1 மாதம் கழித்து வந்தது. பிறகு இந்த கட்டட வேலைகள்லாம் எங்களை வைத்து பார்த்துவிட்டு லைசன்ஸ் வந்தவுடன் ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் பொழுது தான் இந்த வாட் பிரிங்கிங் ஷாப் என்ற போர்வையில் அந்த உதாரண பெயரில் வாடக்ஸ் அப்பாயின்மெண்ட் வழங்கப்பட்டது. பிறகு அனைவரும் ப்ரொவிஷன் 9 காலத்துக்கு ப்ரொவிஷன் என்ற பீரியடை வாடக்ஸ் பார்மசூட்டிக்கல் என்ற பெயரிலே எம்டிஆர் கொடுத்தார். எல்லாரையும் கன்ஃபார்ம் பண்ணும்போது மிஸ்டர் சக்கரவர்த்தி வந்தார், கல்கத்தாக்காரர். அவர் வாடக்ஸ் பார்மசூட்டிக்கல் என்ற பெயரிலே கன்ஃபார்ம் பண்ணார். இவ்வாறு தொடங்கப்பட்ட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக பெருகியது. பெருகி ஒரு லிமிட்டேஷன் வந்தவுடன் ரிட்டையர் ஆகி போனாலோ இங்கிருந்து பணிமாற்றம் செய்து போனாலோ அதுக்கு பதில் ஆளே எடுக்கவில்லை. இந்த வாடக்ஸினுடைய வளர்ச்சியை வாடக்ஸை வைத்து தான் எஃப்ஐஆர் வாங்கினது. எஃப்ஐஆரும் ஒரு ஒழுகும், எப்போ மழை பெய்ந்தாலும் ஒழுகும். அந்த எஃப்ஐஆர் கம்பெனிக்கு வாடகைக்கு ஒரு முஸ்லீம் நபர்கிட்ட இருந்து வாங்கி வாடகை கட்டி கொண்டு இருந்தார். அதை வாங்கின பிறகு இதை வைத்து தான் அதை வாங்கினார். பிறகு அந்த கம்பெனியை விலை பேசி 1.5 லட்சம் கொடுக்கப்பட்டது அட்வான்ஸாக. எது அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இடம் அது இப்போ எஃப்ஐஆருக்கு அடுத்தபடியார், அதாவது இப்பொழுது தோல் தயாரிக்கிறது கம்பெனி. அது பேங்கிலே கடன் இருக்க காரணத்தினால் அது வேண்டாம் என்று ஐடியா சொல்லிவிட்டார். உடனே அதை அந்த கம்பெனிக்காரர் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் எடுத்து நல்ல லாப தொழிலாக நடத்துகிறார். இவ்வாறு தொடங்கப்பட்ட இதுதான். ஆனால் நடராஜன் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த என்னுடன் சேர்ந்து இந்த சர்மா என்பவர் ஆரம்பத்தில் இங்கு வைஸ் பிரசிடண்டாக போட்டிருந்தோம். அப்போல்லாம் நான் உறுப்பினர் தான், வேண்டாம் அப்படின்னு. சர்மா நமக்கு துரோகம் பண்ணிவிட்டு வடநாட்டு மக்களுக்கு ஒரு கையெழுத்து போட்டார். உடனே நடராஜன் தலைமையில் சர்மாவை நீக்கிவிட்டு என்னை வைஸ் பிரசிடண்ட் ஆக்கினார். நான் பல வருடங்களாக வைஸ் பிரசிடண்டாக இருந்து பிறகு தலைவரானேன். நான் தலைவராக இருக்கவர்களையும் நம்ம தொழிலாளி வர்க்கத்துக்கு 4:30 மணி 4 மணிக்கு அமைச்சிருக்கேன். மேனேஜர் எந்த விதமான கேள்வி கேட்பாடெல்லாம் இல்லை, கேட்கவில்லை. ஆனால் இன்று ப்ரொடக்ஷன் இருக்குதோ இல்லையோ 5:30 மணி தான் பெல். வெளியே கூட போக முடியாது. ஒரு சிஎல் கூட வேலை இருக்குன்னா போயிட்டு வருவான். நம்ம ஒர்க்கர் கூட ஒரு வேலை இருக்குன்னா போயிட்டு வருவான். பேங்க் வேலை இருக்குன்னா போயிட்டு வருவான். அப்படி வளர்ந்த கம்பெனியை வளர்ச்சி பாதையில் விடாமல் எம்டி ஏதோ முதல் கல்யாணம் செய்துவிட்டு அவருடைய ரிசப்ஷன் பார்ட்டி இதே தோட்டமாக இருந்தது. அப்போ
இந்த தோட்டத்தில் தான் விளக்கெல்லாம் போட்டு நமக்கு ஃபங்க்ஷன் கொடுத்து ஒரு பார்ட்டி கொடுத்தார். இரண்டாவது ஒரு முஸ்லீம் அக்காவை கல்யாணம் பண்ணார். முதல் மனைவிக்கு தான் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. நமது மைக்கேல் போசலுக்கு இப்பொழுது எப்படி 110 இருக்குமா, எவ்வளோ ஆகுதோ தெரியல. அவர் ஒரு கூர்க்காக்காரிய அடாப்ட் மாதிரி சேர்த்து வச்சுருக்காரு. இல்லை, இது நிகழ்ச்சி. அவர் அடிக்கடி வந்து செல்வார். ஆமாம், அப்பொழுது 84 சாம்ராஜ்குமாருக்கு கம்பெனியில் கிரஷ் பண்ணி கை போய்விட்டது. உடனே ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு நாங்கள்லாம் கையை தூக்கிக்கொண்டு நான் நடராஜன் எல்லா நண்பர்களும் வந்தார்கள். இந்த கை வந்து கிராஷ் ஆகிவிட்டதுனால் கட்டாகவில்லை, ஒட்ட வைக்க முடியாது, வேஸ்ட் அப்படின்ட்டு. அப்போ மாய்ஸ் ரொம்ப ட்ரபிள் இருந்தது. மறுபடியும் ராத்திரி பூராம் காத்திருந்து ஒரு மாதிரி கட் பண்ணி எடுத்து அவரை பிழைக்க வச்சார். உடனே மைக்கேல் போசல் அங்கிருந்து வந்தார், பாம்பேல இருந்து இங்கு பார்ப்பதற்காக வந்தார். சரி, ஒரு 3 லட்சம் ரூபா கொடுத்து அவர் அனுப்பிச்சிருக்கா அப்படின்னாரு. இல்லை சார், குழந்தை குட்டிகள்லாம் இனிமேல் கல்யாணம் ஆக வேண்டியிருக்கு, கல்யாணம் ஆகலை, 3 லட்சம்லாம் ஜாஸ்தி இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு வேலை அதே வேலை ஒரு லைட்டாக கொடுங்க. சரின்னு நம்ம டெக்ஸாலஜி பாட்டுக்கு லீவ் லிஸ்ட் போடுற வேலை. அப்படி இருந்தவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த சொசைட்டி கணக்கெல்லாம் பார்க்க ஆரம்பித்தார். எஸ்டாப்ளிஷ் ஆஃபீஸர் ஆகி இப்பொழுது என்ன இருக்கா தெரியல, அப்படியே அவர் மேனேஜ்மெண்ட் சைடு போயிட்டு விட்டார். ஏன்னா மும்மூர்த்திகள் என்றால் சாம்ராஜ்குமார், அப்போ இருந்தார் நடராஜன், VR மணியரசன், அந்த அளவுக்கு கம்பெனி சென்று கொண்டிருந்தது. பிறகு பல டிமாண்டை சென்று முடித்தோம். ஆனால் அருமையா நமக்கு உதவி செய்தது டிசோசா, வளர்ப்பு மகன், மைக்கேல் போஸ்டலுடைய வளர்ப்பு மகன். அன்றிலிருந்து இன்று வரை அவர்தான் முதல் கையெழுத்து. குரலகத்தின் மாடியிலே நாங்கள் எல்லாம் சென்று போற்றோம், நிர்வாகிகள் எல்லாம் சென்று. அது முடிந்தவுடன் பல டிமாண்ட்ஸ் பார்த்தோம், பல பேர் கையெழுத்து பார்த்தோம். எல்லாம் முடித்துவிட்டு நான் 2009 ரிட்டர்ன் பண்ணி எனக்கு செகண்ட் ரிட்டர்ன் இங்கே வந்து அரண் சாருடைய கல்யாண ரிசப்ஷன் கூட நம்ம சென்றிருக்கோம். அதனால அன்றிலிருந்து அவர் செக்ரட்டரியாக இருந்த காலத்திலிருந்து அந்த யூனியனுடைய வேட்கை தாக்கம் இன்னும் இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது. அந்த நடராஜ் என்ற இளைஞர் லைஃப்பில் ரிட்டையர்ட் ஆகவில்லை. அவர் இந்த பணியின் ஓய்வு காரணமாக இன்று விழா நடக்கிறது. பணியில் இருந்தால் ஓய்வு பெற்றார், அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறவில்லை. ரஜினிகாந்த் வேற, அவரா படத்தில் நடிக்க கூடாது. இன்றும் அவர் யூனியன் வேட்கை உள்ளே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம், அவர் போன் மூலமாகவே யூனியனுக்கு எதிராக இருந்த காலத்திலே கூட வேண்டாம், அவர் வேண்டாம் என்று மக்கள் குரல் எழுப்பினார். நான் அவர் வேணும் வேணும் என்று போன் மூலமாக எவ்வளவு நாள் அவர் பேசியிருப்பார். எங்களுக்கு வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணுவார், நான் ஃபோன் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தாச்சு. அந்த மாதிரி வளர்ந்து விட்டா ஒரு இளைஞர். அந்த இளைஞர் இன்று பணி நிமித்தம், இந்த பணி ஓய்வு, வாழ்க்கையில் ஓய்வு அல்ல. அவருடைய வாழ்க்கை நல்ல வளமுடன் வாழ்க, பல்லாண்டு வாழ்க என்று வாழ்க்கை. என்னுடைய நண்பர், எனக்கு மிகவும் பிடித்த நண்பர், அக்காலத்திலிருந்து இக்காலத்திலிருந்து என்றும் நண்பர். நாங்கள் இறந்து மறைவர் வரையிலும் நண்பர். வணக்கம், வாழ்த்துக்கள். இது இது அவர்களே, இந்த விழாவுக்கு
தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே மற்றும் யூனியன் பிரசிடென்ட், செயலாளர், தொழிலாளர் பெருந்தகைகள் மற்றும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி என்பது காலத்தால் செய்ய வேண்டியது, மறக்க முடியாதது. நான் என் நன்றி அறிதலை அதற்காக தான் இன்று வாடகைக்கு வந்தேன். ஏனென்றால் ஆரம்ப காலங்கட்டு தலைவர் சொன்னது போல பல இன்னல்களை சார்ந்து அதில் வெற்றி கண்டு நல்ல அமைப்பாகவும் நல்ல நிர்வாகமாகவும் நல்ல தொழிற்சாலையாகவும் வளர்ந்து இருந்தது. ஆனால் இன்று வருத்தத்தக்க நிலையிலே இருக்கிறது, ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. காரணம், இதற்கு உதாரணமாக அண்ணன் நடராஜன் அவர்களை கூறலாம். ஆரம்பத்திலே சொல்லுவார், ஒற்றுமையாக இருங்கள், ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் பலம், நமக்கு பல வெற்றிகளை வர வேண்டும், அப்படி அதை மாதிரி சொல்லி அந்த நேரத்தில் நல்ல ஸ்டெப் பண்ணார். சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது, மாற்று கருத்துக்கள் இருக்கும்போது சில காலங்கள் தனியாகவும் இருந்தார். ஆனாலும் தலைவர் சொன்ன மாதிரி அவர் கூப்பிட்டார், வந்து திரும்ப நம்ம எல்லா ஆலோசனையும் செஞ்சார். நானும் ஒரு 10 ஆண்டுகள் நிர்வாகத்தில் இருக்கும்போது எனக்கு தக்க நேரத்தில் தக்க காலகட்டத்தில் அருமையான ஆலோசனை கூறி என்னை வழி நடத்தினார். அதனால் நம்ம மக்கள் எல்லாம் பலனடைந்தார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த காலகட்டத்தை நினைக்கும் போது இப்பொழுது சற்று வருத்தமாக இருக்கிறது. காரணம், உங்கள் ஒற்றுமை குறைவு என்று மட்டும்தான். பேச வரல, அண்ணனை சொல்லணும். தொழிலாளர் ஒற்றுமை அன்று போல் என்றும் நிலையானதுதான். ஆனால் வாடகை வைத்து எஃப்ஐஆரை அன்று வாங்கினார்கள். இன்று எஃப்ஐஆர் தான் வழக்கு என்று உள்ளது. முற்போக்கு பாதையிலே போய்கொண்டிருக்கிறது. வாடகை அளிக்கணும் என்று நேஷனல் போஸ்டர் திட்டமிட்டு செயல்படுகிறார். நாமெல்லாம் நமது வீடு அங்கே வெளியிருக்கா சக்கரவர்த்தி, அது மாதிரி வீடு போல் நினைத்து பல ஆண்டுகளாக ரிட்டர்ன் பெற்றாலும் வந்து போயிடும். அதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய தொழிலாளி ஒற்றுமையில் தான் இருக்கு. சிறு சகதரப்பு குருமியின் கூட்டத்தில், கொக்கின் கூட்டத்தில் ஏற்படும் சிறு சகதரப்பை அதை ஏற்றுமையாக கருத வேண்டாம். தயவு செய்து நன்றி தலைவர் அவர்களே. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தலைவர் மாதிரி நம்ம செயற்குழு நடராஜன் அவர்கள் சில ஆலோசனையின் பேரில் நல்ல முறையிலே ஒற்றுமையாக இருந்தோம், தொடர்ந்து இருப்போம். பழைய நிலையை, பொற்காலத்தை நாம் கொண்டு வருவோம். இப்போ நினைக்க வேண்டிய காலம், அண்ணன் ஓய்வு பெற்றாலும் தொடர்ந்து வருவார், நமக்கு ஆலோசனை தருவார். இந்த வளர்ச்சியிலே அவருடைய பங்கு நிலைத்து இருக்கும் என்று கூறுகிறேன். இதற்கு நமக்கு நிர்வாகத்தின் சார்பில் வந்த உறுப்பினர்கள் உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் கொடுக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், நீங்கள் நினைத்தால் அத்தனை குடும்பமும் நலமாய் இருக்கும். உங்கள் பிள்ளைகளாக நினையுங்கள். இன்று ஓய்வு பெற்றாலும் அவர் எவ்வாறு எல்லாருக்கும் துணையாக இருப்பாரோ அதே போன்று நிர்வாகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் கண்டிப்பாக முழு மனசோடு இவர்கள் செய்வது சரி தவறு என்பதை எடுத்து கூறி நல்லது நிறைவாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். அன்பு நண்பர்களே, நான் மீண்டும் நேற்று ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு திருமண வீட்டிலே பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நல்லா தூங்கினேன். ஏன்னா திருப்தி ஏன்னா நான் வளர்ந்து உயர்ந்தது இந்த மண் வாடக்ஸ்ங்கிற ஒரு தளம். அந்த தளத்தில் தான் நான் ஜெயித்தேன். அதை மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி, அண்ணன் அவர்களுடைய ஓய்வு இருந்தாலும் அவருடைய வழிகாட்டுதலும் அவருடைய அணைப்பும் ஆதரவும் செயல்பாடுகளும் நமக்கு வழிகாட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த யூனியன் நண்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னை அனுமதி கொடுத்து இங்கே அனுப்பிய செக்யூரிட்டிக்கும் நன்றி கூறி எனது செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் செயற்குழு அவர்களே. இன்று போல் என்று வாழ்க. வாழ்த்துக்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அவை
நமது உற்பத்தி மேலாளர் திரு ஜெயக்குமார் அவர்களே, திருவாளர் ரெட்டி சார் அவர்களே, திரு சங்கர் சார் அவர்களே, எனது நீண்ட நாளைய நண்பரும் என்னோடு பணிபுரிந்தார் என்று சொல்வதை விட அவரோடு பணிபுரிந்தோம் என்று சொல்வதில் பெருமை கொண்டு இன்று ஓய்வு பெறுகின்றார். ஆனால் எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறோம். நானும் அடுத்த 4 மாதத்தில் ஓய்வு பெறுறோம். ஓய்வு பெற்ற பிற்பாடு நாங்கள் 2 பேரும் வெளியில் தனியாக சில வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறோம். அது ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் பேசி அது முடிவு எடுத்தாச்சு. அது உங்களுடைய நன்மைக்கான பணி தானே ஒழிய எங்களுக்கான பணி கிடையாது. அது கண்டிப்பாக தொடரும். நிறைய யோசனை சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்துக்கள் வெற்றி பெற, அவர் நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் வாழ அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் வணங்குகிறேன். நன்றி. இது அக்கா,